வேல்முருகன் தோழர்கிட்ட இருந்து நிறைய முரண்பட்டு போன தோழர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஆர்கனைஸ் ஆகிட்டு வேல்முருகன் சரியில்லை, நாங்களும் ஒரு கட்டமைப்பாக தொடங்குறோம் அப்படின்னு தொடங்கிட்டு நீங்கள் வாங்கன்னு சீமானை கூப்பிட்டு உட்கார வச்சிருந்த மேடையில் சீமான் இப்படிலாம் பேசியிருந்தாருன்னா முதல் விமர்சனக்கான எந்தா தான் இருக்கும். நான் கடுமையாக ஒரு விமர்சனம் பண்ணியிருப்பேன். இப்போ நான் எந்த இடத்துலையும் அவர் விமர்சனம் பண்ணதில்லை. காரணம் என்னென்னா, இது வந்து ஒரு சகோதர கட்டமைப்பு, இதை நம்ம சிதைச்சிடக்கூடாதுன்றது நம்ம உறுதியாக இருந்தோம். எப்பவுமே நான் விமர்சனம் பண்ணதில்லை. அந்த மாநாட்டுக்கு போனது மட்டும் எனக்கு உடன்பாடு இல்லை. அது இங்கேருந்து பிரிந்தவர்கள் அவங்களுக்கு கருத்து முரண்பாடு இருக்கலாம், அவங்களுக்கான ரைட்ஸ் இருக்குது, அவங்க நடத்துகிறாங்க, அது நடக்கட்டும். அதில் நீங்கள் ஒரு பெரிய கட்சியை வச்சுட்டு நீங்கள் மாநாடு நடத்தணும், நீங்கள் தனியாக நடத்திருக்கணும். வேல்முருகனை அதில் வந்து உயர்ந்ததாக பார்க்குறேன். ஒரு கட்டம் வரைக்கும் வன்னியரசு விசிகானுடைய கலை பண்ணி மேலே உயர்ந்ததாக வச்சு நான் பார்க்குறேன். அதை நான் குறை சொல்லலை. இந்த இடத்துல வந்துட்டு வேல்முருகனுடைய இதை வந்து உயர்வாக வச்சு பார்க்குறேன். ஆனால் 2010க்கு பிறகு எல்லாமே ஒரு மாதிரி நீர்த்து போனதாக இருந்தப்போ இது வந்து பிரம்மாண்டமான உயர்ந்த ஒரு இடத்துல நான் சீமானை பார்த்தேன். வேல்முருகன் வந்து இன்னும் சொல்ல முடியாத பல விஷயங்கள்லாம் செய்திருக்கிறார். இந்த நிலையில தான் இந்த மாவீரர் நாள் நிகழ்ச்சி நடந்திருக்குது. அவங்க தரப்புலேருந்து வருத்தப்பட்டாங்க அப்படின்றதுக்கு உண்மையில நானும் வருத்தப்படுறேன். நான் வந்து அவரை கலங்கப்படுத்தணும், காயப்படுத்தணும் நம்ம பேசுவேன் அப்படின்ற இவரா இப்படி அப்படின்ற என்ன எனக்குள்ள. இப்போ அவர் பேசுகிற மாதிரி அந்த அரசியலை இந்த 2 பேரும் பேச முடியுதா? முடியாது. அவரே சொல்றாரு என்னால் அப்படிலாம் பேச முடியலன்னா அது எப்படிப்பட்ட ஒரு நெருப்பு மாதிரி களமான ஒரு வேல்முருகன் தோழர் அவர் சொல்றாரு அந்த மேடையில். எனக்கு பரிதாபமா இருந்துச்சு. உண்மை, என்னால் இவர்களை போல என்னால் பேச முடியவில்லைன்றார்ல. நான் அப்படிப்பட்ட வேல்முருகனை பார்க்குறேன். மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர். அவர் நேற்றைய தினம் நினைக்கிறேன் ஒரு நீண்ட அறிக்கை விட்டிருக்காரு. அவருடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு வேண்டுகோள்னு சொல்லலாம், அதே சமயத்துல ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லலாம். யாரையுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் யாரையுமே நீங்கள் விமர்சனம் கடுமையாக தலைவர்களையோ கட்சிகளையோ பண்ணக்கூடாது. அவ்வாறு பண்ணுகிற பட்சத்தில் என்னுடைய இந்த உத்தரவை மீறுகிற பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இப்ப சமீபத்திய அந்த மாவீரர் நாள் நிகழ்வுகளுக்கு முடிந்து ஏற்பட்ட அந்த சலசலப்புகள், இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள்னு சொல்லப்படுறவங்க அல்லது நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறவங்க வேல்முருகன் அவர்களை பற்றி கடுமையாக எழுத ஆரம்பிக்கிற ஒரு காலகட்டமா இருக்கிற நிலையில அந்த சைடும் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க போல தெரியுது. உடனடியாக அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு, இல்ல இது தேவையற்றது அப்படின்னு சொல்லி. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் உண்மையிலே ஒரு சல்யூட் அடிக்கணும். அவருக்கு உண்மையிலே ஒரு பெரிய பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டால் அந்த அரசியல் முதிர்ச்சி என்பது தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கிற அந்த முதிர்ச்சி தவிர இந்த சகோதர அரசியல்னு ஒன்று இருக்குது இல்லை, அதுக்குள்ளாக வந்து இப்படியாக பிளவு நம்மால் வரணுமான்றது யோசிப்பு இதெல்லாம் சேர்ந்து இப்போ எடுத்துருக்க அந்த முடிவு உண்மையிலே வரவேற்கக்கூடியது, பாராட்டக்கூடியது, ஒரு சல்யூட்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த சூழ்நிலை எங்கேருந்து வந்துச்சுன்னு நீங்கள் பார்க்குறப்ப முதல்ல அவங்க தரப்புலேருந்து மாநில தலைமை செய்தி தொடர்பில் தலைமை இடத்துல இருக்கக்கூடிய சகோதரர் என்கிட்ட பேசினாரு. நீங்கள் முதலாக நீங்கள் பேசி வெளியிட்ட பிறகுதான் இது இவ்வளோ பெரிய சர்ச்சையாக இருக்கிறது, அவருக்கும் உங்களுக்குமே ஒரு வருத்தம் இருக்கிறது அப்படின்லாம் பகிர்ந்துக்கிட்டார் என்கிட்ட. அவரு மீது வேல்முருகன் அவர்களுக்கு வருத்தம் இருந்தது, வருத்தமா இருக்குது, எங்களுக்கு வருத்தமா இருக்குதுன்னு அவர் ஃபீல் பண்றாருன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், ஏன்னா அவருக்கு நியாயம் அவர் கேட்கறது. ஏன்னா அவர் 2-3 நிகழ்ச்சி பேட்டியிலே சொல்லிக்கிறாரு, முதல் என்னுடைய பத்திரிகை நண்பன் ஏகலைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஒன்றாக திரிந்த காலகட்டம்லாம் ஒன்று உண்டு. அது ஒரு காலகட்டம், அது இனிமையான காலகட்டம். அது அரசியலுக்கு அப்போ தான் வந்துட்டு இருக்கிறார் அவர். அதுலேருந்து தொடர்ச்சியாக அவர் பழக்கம். நான் எந்த இடத்துலையும் அவர் விமர்சனம் பண்ணதில்லை. காரணம் என்னென்னா, இது வந்து ஒரு சகோதர கட்டமைப்பு, இதை நம்ம சிதைச்சிடக்கூடாதுன்றது நம்ம உறுதியாக இருந்தோம். எப்பவுமே நான் விமர்சனம் பண்ணதில்லை. அந்த மாநாட்டுக்கு போனது மட்டும் எனக்கு உடன்பாடு இல்லை. அது இங்கிருந்து பிரிந்தவர்கள் அவருக்கு கருத்து முரண்பாடு இருக்கலாம், அவங்களுக்கான ரைட்ஸ் இருக்குது, அவங்க நடத்துகிறாங்க, அது நடக்கட்டும். அதில் நீங்கள் ஒரு பெரிய கட்சியை வச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் மாநாடு நடத்தணும், நீங்கள் தனியாக நடத்தியிருக்கணும். தனியாக நடத்திருந்தீங்கன்னா பெரிய அளவில் கொண்டாட வேண்டிய ஒன்றா இருந்திருக்குது. அதை விட்டுட்டு அதில் பிரிஞ்சு வந்தவர்கள்ட்ட போய் நடத்துகிறப்ப அது நீங்கள் வந்து இருக்குது கட்சி கட்டமைப்பில் இருக்கக்கூடிய கட்சி. உங்களுடைய சின்னம் உதயசூரியன் தானே? 21 தேர்தலில் உதயசூரியன் சின்னம் தான். சரிங்க, புரியுதுல்ல? அந்த கட்சி கூட்டணியில் இருக்கிறீங்க, நீங்க போய் சேர்ந்ததால அந்த கட்டமைப்புக்கும் ஒரு பேரு திமுக பின்னணியில இருக்குமோ அப்படின்ற மாதிரி என்ன வந்துருச்சா? உங்களுக்கும் ஒரு களங்கம் வந்திருக்குதா? நீங்க வந்து இந்த களத்துக்கு எப்படிலாம் வேலை செய்தீங்க, நீங்க உங்க சகோதரர்கள்ன்றதெல்லாம் யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உண்மையிலே ஈழ களத்துக்கும் அதுக்கான போராட்டத்துக்கும் இந்த இன அரசியலுக்கும் வேல்முருகன் அவங்க சகோதரர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து செய்ததை இன்ன தேதி வரைக்கும் ஒருத்தரும் விமர்சிக்க முடியாது. அது தெரிஞ்சுக்காதவன் இல்லை ஏகலைவன். உண்மையிலேயே சொல்றேன், மிகப்பெரிய அளவுல பாராட்டுக்குரியது. ஒண்ணு கேக்குறேங்க, துரோக பட்டியல் நிறைய சொல்லுவீங்க, இவர் இருக்காரு அந்த பட்டியல்ல? நான் எப்பவுமே அவர் சொல்லவே மாட்டேன்.
எப்பவுமே சொல்ல மாட்டேன். வருத்தம் இருக்கிறது. நீங்க அந்த கூட்டணியிட போயிருந்தது வருத்தம். உங்க சூழ்நிலை அரசியல் அது வேற விஷயம். அதுக்காக அது வந்து வேற இருந்தாலும் நீங்க எப்பயாவது பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு இருக்கு. ஆமாங்க, அந்த கூட்டணியில இருக்கிற கட்சிகள்லயே ஒப்பீட்டு அளவுல ஆமா, இவர்தான் அழுத்தம் கொடுத்து எதையாச்சும் அதுக்காக தான் நம்ம அவரை வந்து எப்பவுமே விமர்சிக்கிறது இல்லை. காரணம் என்னுடைய சகோதரன் விசிகா மேல கூட நம்ம விமர்சனம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வைக்கிறதே இல்லை. என்னத்துக்கு வைக்கிறேன்னா, கேட்க வேண்டிய உரிமையெல்லாம் இவ்வளவு இருக்கு சாமி, இது ஏன் ஒண்ணு குழஞ்சி போற, அதுதான் நான் கேட்க வரேன். நீ வந்து ஒரு இனத்தின் மாபெரும் ஒரு தலைவனா பாக்குறோம், ஒரு பெரிய இதுவா நாங்க சமூக போராளியா பாக்குறோம். போய் ஏன் இவ்வளவு குழையணும்? கழுத்தை பிடிச்சி கேளு, உரிமை கூட இல்லைன்னா அதான் அரசியல் அப்படி இருக்கணும். ஏன் அப்படி அச்சும், ஏன் பயப்படுறோம்? அந்த ஆதங்கம் தான் நம்ம அவர் விமர்சிக்கிற மொழிய. விடுதலை சிறுத்தைகளை ஏன் போய் நம்ம விமர்சிக்கிறோம் சொல்லுங்க? என்ன காரணம் வந்தது? ரெண்டுதான். ஒண்ணு இது, இன்னொன்னு ஒரு காரணம் மட்டும்தான். ஈழம் சார்ந்து இருந்த கூட அவர் எடுத்து பேசின அந்த அரசியல்ல வெறுப்பு ஒண்ணு. அடுத்தது இன்னைக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உரிமைகளும், உங்களுக்கு வாங்கக்கூடிய உரிமைகளை கூட நீங்க விட்டு விட்டு கொடுத்துட்டு கெஞ்சிட்டு இருக்கிறது எப்படி சரின்னு தான் விமர்சிக்கிற மொழிய. வேற எதுக்கும் நம்ம விமர்சனம் இல்லை. அவ்வளவுதான். தாண்டியான விமர்சனம் பண்றோமா? இல்லை. வேல்முருகன் விஷயத்துக்கு வரோம். வேல்முருகன் வந்து இன்னும் சொல்ல முடியாத பல விஷயங்கள்லாம் செய்திருக்கிறாரு. அது நல்ல விஷயங்கள். ஆமா, சொல்லுவார், நல்ல விஷயங்கள் தான். அது இங்க பேசவும் முடியாது. புரியுதுங்க. அப்படி இன்னை வரைக்கும் அவர் மதிக்கிற, அவர் சமீபமா ஒரு 4-5 ஆண்டு இருக்கும், ஒரு 6-7 வருஷத்துக்கு பிறகு போன மாசம் தான் என்கிட்ட பேசினார். வணக்கம் ரத்தம், என்ன தெரியுதான்னு சொன்னார். நான் சிரிச்சிட்டேன். ஆமா, நண்பா தோழா ரத்தம் அப்படிதான் பேசுவாரு. என்ன தெரியுதா, நான் தான் வேல்முருகன்னாரு. உங்க எண்ணெய் அங்கிட்ட இருக்கு, சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இல்லை, நீங்க கண்டுக்கிறதுல போறது நட்பா தான் பேசிட்டு இருந்தாரு. சந்திக்கலாம், விரைவில் பேசுவோம் நம்மன்னாரு. அப்புறம் அதுக்குள்ளே வேற வேற தளத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. நானும் வேற வேற இடத்துல இருந்தா அப்புறம் சந்திக்கல, அப்படி போயிட்டே இருக்குது. இந்த நிலையில தான் இந்த மாவீரர் நாள் நிகழ்ச்சி நடந்திருக்குது. அவங்க தரப்புல இருந்து வருத்தப்பட்டாங்க அப்படின்றதுக்கு உண்மையில நானும் வருத்தப்படுறேன். நான் வந்து அவரை கலங்கப்படுத்தணும், காயப்படுத்தணும் நம்ம பேசவே இல்லை. இவரா இப்படி அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள அங்க அவர் போயிருக்க கூடாதுன்னு சொல்றேன். அதுதான் என்னுடைய எண்ணம். அது வந்து என்னன்னா, இப்ப நாம் தமிழரும் பிரிந்தார்கள், அவங்க நடத்துறாங்க, அவங்க அரசியலை முன்னெடுத்துட்டு போறாங்க. ஓகே, நம்ம அதை குறை சொல்லலை. நீங்க நடத்துங்க, இன்னொன்னு வரட்டும். நீங்கள் வந்து சரியாக இருந்தால் இதுவும் சரியானதாக வரும். நம்ம அதை அந்த இடத்த விமர்சிக்கவில்லை, நல்லா கவனிச்சுக்கணும். ஆனா அதில் கூப்பிட்றாங்க ஒன்றும் இல்லை. இப்போ வேல்முருகன் தோழர்கிட்ட இருந்து நிறைய முரண்பட்டு போன தோழர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஆர்கனைஸ் ஆகிட்டு வேல்முருகன் சரியில்லை, நாங்களும் ஒரு கட்டமைப்பாக தொடங்குறோம் அப்படின்னு தொடங்கிட்டு நீங்கள் வாங்கன்னு சீமானை கூப்பிட்டு உட்கார வச்சிருந்த மேடையில் சீமான் இப்படிலாம் பேசியிருந்தாருன்னா முதல் விமர்சனக்கான எந்த தான் இருக்கும். நான் கடுமையாக தான் ஒரு விமர்சனம் பண்ணியிருப்பேன். அது எந்த காரண கட்டத்திலையும் ஒரு முறை கூட அனுமதிச்சதே இல்லை சீமான். அந்த கோணத்தில் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. என்கிட்ட 2-3 நான் கேள்விப்பட்டு 2-3 பேர் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நாங்கள் இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி வந்து சேர போறன்றதுக்கும் ஒத்துக்கல. ஒரு புதுசாக உருவாகிற நீங்கள் ஆதரவு தெரிவிங்கிறது ஒத்துக்கல. ஏன் சகோதரன், என் ரத்தம், அது பேசாதீங்க, விட்டுடுங்க, அப்படிதான் அவர் பேசிட்டு இருந்தார். புரியுதில்ல? அந்த ஒரு விஷயம் இதுதான் நம்ம பேசுகிறோம். இந்த 3 பேரையும் இந்த ஒரே இடத்துல வச்சு தான் நம்ம பார்க்குறோம். வேல்முருகனை அதில் வந்து உயர்ந்ததாக பார்க்குறோம். ஒரு கட்டம் வரைக்கும் வன்னியரசு விசிகானுடைய கலை பண்ணி மேலே உயர்ந்ததாக வச்சு நான் பார்க்குறேன். அதை நான் குறை சொல்லலை. இப்போ கூட சொன்னீங்க, புகழ்ந்து சொன்னீங்க. இந்த இடத்துல வந்துட்டு வேல்முருகனுடைய இதை வந்து உயர்வாக வச்சு பார்க்குறேன். ஆனால் 2010க்கு பிறகு எல்லாமே ஒரு மாதிரி நீர்த்து போனதாக இருந்தப்ப இது வந்து பிரம்மாண்டமான உயர்ந்த ஒரு இடத்துல நான் சீமானை பார்க்குறேன். எல்லோரும் கைவிட்ட பிறகு வந்து அதை தூக்கி பிடிச்சி நின்றுக்கிட்டு சிறைவாசம் வந்தால் சிறையும் அனுபவிக்கிறாரு. பார்க்கலாம், நீ எத்தனை முறை சிறை போட்டாலும் திரும்ப வரும், அதை பேசுவோம் அப்படின்னு நிற்கிறாருல்ல. இந்த 70 விடுதலை அப்படின்றது எப்ப வேகம் எடுத்துச்சு? நிச்சயமா நாம் சொல்லுங்க. வந்த பிறகு அது வந்து இன்னும் சொல்ல போனா வெள்ளூர் சிறையில் இருந்துட்டு அவர் வெளியே வந்து இருக்கும்போது கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட இளைஞர்கள் பார்த்தாங்கன்ற ஒரு கதையும் சொல்லியிருக்காங்க. அந்த அளவு வெளியில வந்தோடனே இனத்தின் 70 விடுதலையே இனத்தின் விடுதலைன்னு ஒரு முழக்கம் வச்சு தமிழ்நாடு முழுக்க சுத்தினாரா இல்லையா? கூப்பிட்டு அறிமுகப்படுத்த. அதுக்கு முன்னாடி இங்க வைகோ இல்லையா? அதை பத்தி பேசின எத்தனை கட்டமைப்பு இருந்தது? யாராவது இந்த மாதிரி முன்னெடுத்தாங்களா? அப்ப இந்த இடத்துல நான் அவரை வந்து இப்படி பாக்குறேன், உயர்ந்து பாக்குறேன், குறைச்செல்லாம் பாக்குறேன், உயர்ந்த இடத்துல வச்சு பாக்குறேன். சில விமர்சனங்கள் அவர் மேல இருக்குது. அவர் ஒரு நிதானம் வேணும், அவர்கிட்ட வார்த்தைகளை அளந்து பேசணும். அது மட்டும் தப்பா இருக்குதுன்னு நம்ம சொல்ல வரோம். அது வெளியே போனவங்களாம் அதானே சொல்ல வராங்க. புரியுதுல்ல? அதுதானே தவிர்த்துட்டு மீதி எந்த விதத்துல அவர் வந்து குறைஞ்சவரா அவங்களுக்கு தோன்றாரு? ஏன் அவரை நீங்க ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க? அது ஒண்ணு. நீங்க சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் நானே கூட சிந்திச்சு பார்க்கும்போது, இது வந்து அவங்க அழைச்சாங்க, மரியாதை நிமித்தமா போனாரு வேல்முருகன் அவர்கள் அப்படின்றத தாண்டி இதை அவர் யோசிச்சிருக்கலாம். நாம் தமிழர் நம்ம நட்புறவோட தான் பயணிச்சுட்டு இருக்கோம், இது வரைக்கும் எந்த சலசலப்பும் நம்ம 2 கட்சிகளுக்குள்ள வந்ததில்லை அப்படின்னும் போது அவங்க நடத்திட்டு போறாங்க, நம்ம போயிருக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுத்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும். அவருடைய மாதிரி போயிருக்க கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். 2
2 விஷயங்கள் மேலே வந்து படுது. ஒன்று, திமுக தொடர்பில் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த பின்னணியில் போயிருக்கிறீங்களான்னு ஒரு விமர்சனம் வருது. அடுத்து நீங்கள் இந்த மாதிரி போய் தேவையில்லாமல் நீங்கள் ஒரு தனி கட்டமைப்பாக இருந்தவங்க, நீங்கள் நிறைய களத்தில் இருந்து வேலை செய்தவங்க, நீங்கள் தனியாக நடத்தி இருந்தீங்கன்னாக்கா அது பெருமைக்குரியதாக கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா. அப்படின்றது தான் அது. அவர்கள் ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க, பிரிந்து போனாலும் அவங்க தனியாக எடுத்துக்கிட்டு போகட்டும், அதில் ஒன்றும் இல்லை. நிறைய பேர் தமிழ் தேசியத்தில் இன்னும் கூப்பிட வேண்டியங்களா நீங்கள் அவங்கள கூப்பிட்டு நடத்திருக்கலாம் அவங்கள. கட்டாயமா, கட்டாயம். இதுதான் அங்கே விமர்சனம் ஒழிய, மற்றபடி நான் இன்ன வரைக்கும் இந்த டீம் யாருமே நான் வந்து விமர்சனத்தை வைக்க ஆமாங்க, நான் பார்த்தேன். கவனிச்சதுனால நான் வந்து எல்லாத்தையும் இருக்கட்டும் தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். இதுல இந்த 3 பேர் மட்டும் பார்க்கறப்ப 3 பேர் முக்கோணத்துல 3 பேரும் ஒரு கட்டத்துல மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல இருந்தவங்க தான். கண்டிப்பா. 2 இன்னைக்கு வந்து காலப்போக்கில் அரசியல் நெளிவு சுழிவுகளுக்காக அப்படியே பின்தங்கி நீர்த்து போற அந்த நிலையில் இருக்கிறப்ப, இது வீறு கொண்டு எழுந்து நிற்கிறது சீமானுடைய அந்த தளம்ன்றப்ப அது மேல ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சி வேணாமே அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதுதானே ஒழிய, நிறைய நண்பர்கள் என்கிட்ட வந்து பேசுறவங்க கூட நீங்க எந்த ஒரு அரசியலை சொல்லிட்டு எல்லாத்தையுமே நியாயப்படுத்துறீங்களா அவர் செய்யறதெல்லாம் அப்படின்னு என்கிட்ட பேசுறாங்க. யாரை நியாயப்படுத்துறீங்கன்னு சொல்றாங்க? சீமான நியாயப்படுத்துறீங்களா அப்படின்னு நானே கேக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுங்க. இல்ல, எந்தெந்த விஷயத்துல நியாயப்படுத்துறது? இப்ப பேசிக்கிட்டு வந்தேன்ல, இப்ப அவர் பேசுற மாதிரி அந்த அரசியலை இந்த 2 பேரும் பேச முடியுதா? முடியாது. அவரே சொல்றாரு என்னால அப்படிலாம் பேச முடியல. அந்த வெளிப்படையா ஒத்துக்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு நெருப்பு மாதிரி களமாடின ஒரு வேல்முருகன் தோழர் அவர் சொல்றாரு அந்த மேடையில, எனக்கு பரிதாபமா இருந்துச்சு. உண்மை. என்னால் இவர்களை போல என்னால் பேச முடியவில்லைன்றார்ல. நான் அப்படிப்பட்ட வேல்முருகனை பார்க்கறேன். உங்களுக்கு இன்னும் சிலதெல்லாம் சொல்ல முடியாது. அத 2 தடவை சொல்லிட்டீங்கயா. அவர்கள் வெளியே சொல்ல முடியாத சில நல்லது உங்களுக்கா இல்ல எனக்கு இல்ல, நான் யார்கிட்டயும் போய் வாங்கினது இல்லையே அந்த நல்லது இல்ல. அவர் அப்படின்ற மாதிரி இல்ல, அவர் இத்தனை வருஷமா பழக்கம் எனக்கு. யாருக்காவது தெரியுமா? 4 முறை சட்டமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன். ஏதாவது போய் நின்று வாங்கி இருக்கிறோமோ ஏதாவது பேசுவோம், அவரை சொல்லுங்க. அது இல்ல, சமூகத்துக்கு குறிப்பா ஏன்னா ஒரு சிக்கல் வரும்போது அதுக்கு துணை நின்னதுல பல விடயங்கள்ல சிலதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி ஒரு உயர்ந்த இடத்துலதான் அந்த தோழரை வச்சு நான் பாக்குறேன், அந்த நண்பரை வச்சு பாக்குறேன். அந்த இடம் எனக்கு சிக்கலா இருந்தது. எப்படி இருந்த இது வந்து அடங்காத காலம் ஒண்ணு அடிமாடா போனதுன்னு ஒரு பாட்டு வரி வரும்ல, மீண்டு வந்துருவாரு நம்புவோம். இல்ல, அதுல வந்து அந்த இடத்துல அவர் சொன்னது எனக்கு அப்படி என்னால இப்படி பேச முடியவில்லையே. நான் அந்த வேல்முருகனும் பார்த்ததே இல்லை. நெருப்பு தளமா தான் இருந்துகிட்டு இருந்தார் கட்டம் வரைக்கும். அவருக்கு இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை அதை புரிஞ்சிக்க முடியுது. அதனாலேயே நம்ம அவரை விமர்சனம் பண்ணாம கடந்தே வந்துட்டு இருந்தோம். இது பேச வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள், அது வரவேற்கக்கூடியது. அதே போல இந்த பக்கத்துல சீமானும் அறிவிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் வாய் வழியா அறிவிச்சிருப்பாரு. எனக்கு அது ஒரு மாதிரி இந்த 2-3 நாளா சங்கடமா தான் இருந்துச்சு இந்த 2 தரப்பு. ஏன்னா நான் நிறைய டைம் பாத்துருக்கேன், ரத்தம் தான் சொல்லுவாரு, நீங்க சொன்னதை நானும் பாத்திருக்கேன். அப்படின் போது எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம போயிட்டு முதல்ல முந்திக்கிட்டு ஒரு அறிக்கை கொடுத்தது உண்மையை வரவேற்க வேண்டியது பெருந்தன்மை. அந்த இனிஷியேட்டிவ் அந்த இடத்துல அந்த பட்டாலும் மேன்மக்கள் என்ற இடம் இருக்கிறதுல அந்த இடத்துல அவர் நிக்கிறாருன்னு உண்மையிலே பெருமையா தான் இருந்தது. இதுதான் அந்த வேல்முருகன், இதுதான் அந்த பழைய எங்களுக்கு பிடித்த வேல்முருகன். அதான் அது இவந்து தோழர்களும் பொதுவா யாரும் இங்கேயும் யாரும் விமர்சிக்கல, கடுமையா யாரும் விமர்சிக்கல. யாரும் ஒருத்தர் 2 பேர் தான் வெளிவட்டத்துல இருந்து பேசியிருந்தாங்க, பேசல. கமெண்ட் செக்ஷன் அல்லது வந்து ரேண்டம் ட்வீட்ஸ் இதுலதான் போகும்போது அதிகார தளத்துல இருந்து இங்க யாரும் வேல்முருகனை பேசுனதா எனக்கு தெரியல. அவர் ஒரு முறையும் இந்த 2 பேரை 3 பேரை இந்த குறிப்பா பாமக வேல்முருகன் விடுதலை சிறுத்தைகள் காயப்படுத்திடாதீங்க, பேசுறாங்க எல்லாருக்கும் நான் போறப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாரு. அதனாலேயே நமக்கு பெரிய அச்சம், நம்ம எப்பனா விமர்சிக்க போய் அது இவருக்கு சிக்கலாகும் எதுக்குன்னு தான் நம்ம வந்து விலகி நிக்கிறோம். புரிஞ்சிக்க முடியுதுங்க. அதுக்கு அப்பாற்பட்டு என் மனசுல இருக்கிற எதிர்பார்ப்பு 2 இயக்கம் ஆகுது, இல்ல இன்னும் எத்தனை இயக்கங்கள் வேணா ஆகுது. இந்த மாறி வசை மாறி பொழியறது, இந்த மாறி குறை சொல்றது, பழி போடுறது, அல்லது வந்து முத்திரை குத்துறது, இதுல இருந்தெல்லாம் எப்பங்க மேல முடியும்? அல்லது இது எப்படி போனா நல்லா இருக்கும் நீங்க? அதெல்லாம் தம்பி, அவர் யதார்த்த அரசியலை பிடிச்சுங்க. பிரியகுமார் சரியில்லைன்னா நான் விமர்சனம் பண்ணித்தாகணும், குறை சொல்லித்தான் ஆகணும். ஏகலைவன் சரியில்லைன்னா பிரியகுமார் சொல்லித்தான் ஆகணும். இது இருந்துகிட்டு தான் இருக்கும். இதையும் தாண்டி தான் வந்து மேல அரசியல வரணும். இது விமர்சனங்களுக்கெல்லாம் விமர்சனமே கூடாது அப்படின்னு எந்த கட்டமைப்பும் எந்த இயக்கமும் மேல வரவே முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. யாழ் எல்லாம் இப்படி இருக்குது, கவலையா இருக்கிறது, இப்படி இவர்கள் தாக்கிக்கலாமா, இப்படி இவர்கள் தாக்கிக்கலாமா, இதையும் தாண்டி தான் மேல வரணும். செடி வளருதுனாக்கா நிறைய பூச்சியெல்லாம் வரும், பூச்சியையும் தாண்டி தான் செடி வளர்ந்தாகணும். செடி வளரும்போது நிறைய நோயும் வந்து தாக்கும், அதெல்லாம் தாண்டி தான் செடி வளரணும், தன்னை தக்க வச்சுக்கணும். இருக்கும் செடிக்கே இருக்குது, பயிருக்கு அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு பெரிய அரசியல் கட்சிக்கு இந்த இதெல்லாம் வராத போகுமா? வரும் தான். அதையும் தாண்டி இதை நிக்கணுன்ற மனப்பக்கம் நமக்கு வரும். எனக்கு அந்த அமைப்பு நல்லா வரட்டும், நல்லா பண்ணிட்டுன்ற எண்ணம் இருக்குது. ஆனா இது மோதிக்கிறது நமக்குள்ள இருக்குதே, இருக்கும், இருக்கக்கூடாது, புரிதலோட இருந்துக்கணும். மோதுறார்கள் அப்படின்னா அதுவும் இருக்கும், எதிர்கொண்டு தான் போய் ஆகணும், வேற வழி இல்லை.
இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு டிக்ஷனரி எடுத்து பார்க்கணும்னு ஈழ போராட்ட களம். அங்கேருந்து தான் நம்ம படிப்பு எடுத்துக்கணும். அந்த மக்கள்கிட்ட இருந்து தான் நம்ம படிப்பு எடுத்துக்கணும். புரியுதில்ல? ஒரு இடத்துல இருந்து அங்கே நம்ம எல்லாத்தையும் அங்கேருந்து தான் எடுத்துக்கணும். இப்போவும் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த ஈழ மக்கள் ஆதரவுக்காரங்க அங்கேருந்து வருது, உதவியெல்லாம் வருது. உதவினாக்கா நான் சொல்கிறது ஆதரவு, பொருளாதார உதவின்னு இல்லை, அந்த அரசியல் உதவி, அந்த ஆதரவு, அந்த தளம் எல்லாம் நமக்கு ஒரு ஒத்துழைப்பு ஒத்தாசையாக இருக்குது. அப்படின்னா இங்கே எல்லாம் உடனே வந்துட்டு இன்றைக்கே வந்து நாளைக்கே மாறி இங்கே ஒரு முதலமைச்சர் பதவி பிடிச்சி டெல்லிக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த வெளியுறவு கொள்கையை மாற்றி ஈழத்துக்கு சத்தியமாக அந்த ஈழ மக்கள் யாரும் நினைக்கவே இல்லை. அப்படி நினைச்சு இங்க உதவியா இல்லை. அப்படிலாம் இல்லை, அப்படி நினைக்கவே இல்லை அவங்க யாரும். இவங்க வந்து இந்த நமக்கு ஏதாவது விடுவை தேடி கொடுத்துருவாங்க. உன்னை விட அப்பா அவங்க நிறைய கருத்தை கண்டுட்டு அவங்க வந்துட்டு இன்டர்நேஷனல் பாலிட்டிக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. சர்வதேச அரசியலுக்குள்ள தளம் வச்சு அவங்க வழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக உங்களுக்கு உதவுறாங்க, எதுக்காக உங்க உதவிக்காரன் நீட்டுறாங்க, எதுக்கு உங்க அரசியல் கருத்தோட அந்த ஈழ மக்கள் ஒத்து போகிறார்கள்ன்றது. ஏன்னா நான் விழுந்துட்டேன், நீயாவது நல்லா இரு, என் தம்பி என் சகோதரன் நீயாவது நல்லா இரு, விழுந்துராதுன்னு உனக்கு கரம் கொடுக்குறாங்க. அதை நீங்க பயன்படுத்தணும். அதை தான் நான் சொல்ல வரேன். நான் எப்பவும் சொல்றேன், இந்த ஈழ மக்களுடைய ஆதரவுன்றது வந்து, புலம்பெயர்ந்த மக்களுடைய ஆதரவு வந்து, நாளைக்கு நீங்க வந்துட்டு ஈழத்தை வந்து எங்களை வாங்கி ஒருத்தர் கூட நம்ம நினைக்கவே இல்லை. அந்த எண்ணம் அவங்களுக்கு தெரியும், இது வந்து எப்படிப்பட்ட அரசியல். அதனால சொல்ல வரேன், எதுக்காகனா நான் விழுந்துட்டேன், நீ விழாத, நீங்க கொஞ்சம் இருந்துக்கோ, நான் பட்ட பாடம் இருக்குல்ல, அதை உனக்கு நான் சொல்லித்தரேன், அந்த அனுபவத்தோட நீ ஒன்றை காப்பாற்றிக்கோ, நீயாவது நல்லாரு. இதுதான் அவங்க நமக்கு ஆதரவுக்காரனுடைய பொருள். இதையும் நம்ம புரிஞ்சுக்காம வந்துட்டு இதை கலைச்சி போட்டு ஆடுறதுல வந்து அர்த்தம் இல்லை அப்படின்னு தான் நம்ம பொதுவாக எல்லாருக்கும் சொல்ல வரோம். பார்க்கலாம் காலம் எப்படி இதை நீடிச்சுட்டு போகுதுன்னு பார்ப்பாங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வணக்கம் தம்பி. நன்றி. வணக்கம்.